ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் கிரேவி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறமா சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 3லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வதக்கி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டால் போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கட்டும். இப்போ நம்ம இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுட்டு இந்த மசாலா எல்லாமே அந்த தக்காளி கூட சேர்த்து வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா எல்லாம் கருகிடும். இப்போ இதில் ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்குறனால நல்லா கிரேவி திக்னஸாக இருக்கும். ஸோ அதுக்காக சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்குறனால இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகுற மாதிரி வதக்கி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெய் கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து கழுவி இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கூடயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி சேர்த்துக்கோங்க.
நம்ம முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கனால கிரேவி நல்லா திக்காகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் இப்படியே விட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மஷ்ரூம் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அந்த குழம்போட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. மஷ்ரூமும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. சப்பாத்திக்கு வேணும்னா இந்த கிரேவி இன்னும் கூட திக்காகிற வரையும் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். சாதத்துக்கும் போது இந்த கன்சிஸ்டன்சி ஓகே தான். இது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு நான் இதை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. எண்ணெயெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஷ்ரூம் கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.